அண்ணன் இவன் அவனை பார்த்துட்டு சரி இவன் காணும். என் வீட்டுக்காருக்கு ஆசை ஒரு பையன் பிறந்த ஃபர்ஸ்ட்டு வளர்த்து கொடுத்துருக்கா அப்படின்னு தான். காண போனது வந்து அம்பத்தூர் டெல்ல அம்பத்துக்கார் சாலை ஏரி உள்ள தண்ணி போகும். ஏரி பக்கத்துல ஓலை வீடு லைனா இருக்கும், ஆறு போகும் பாலம் உள்ள. அதுக்கு மெயின்ல இப்படி வந்தீங்கன்னா கடமை லைனா இருக்கும். அம்பத்துக்கார் சாலை தான் உண்மை அந்த இடத்துல ஏரியா இருக்கு. கர்நாடகா கோயில் இருக்கு, டெல்லப்பு இருக்கு. அவன் வந்து 9 வயசுல போனான். அவன் போயிட்டு 30, 34, 35 வருஷம் ஆகுது அவன் போய். அவனுக்கு அடையாளம் என்ன? சாப்பாக்கம் மாமா, கிருஷ்ணமூர்த்தி, பெருமாள், முனியம்மா, சேனியம்மா, அத்தைங்க 2 அத்தைங்க. இவங்களதான் தெரியும் அவங்களுக்கு ரொம்ப. அப்புறம் அம்பத்தூர் நாங்க தான், எங்க அம்மா என் தங்கச்சி எங்க அம்மா. யாரு சொல்லினா கடவுள் பூந்து இட்டுன்னு வந்து சேர்த்தோம். நான் இதான் நான் பிறந்தது வேலூர், என்னை கொடுத்தது மெட்ராஸ். எனக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணி என் பையன் மாசமாக இருந்தேன். குழந்த பிறகு 9ஆம் மாதம் எங்கள் நாத்தனை நான் வேலூர் விட்டு விட்டாங்க. குழந்த பிறகு 3ஆம் மாதம் சென்ட்ரலில் வந்து தனியாக வீடு எடுத்து வச்சுருந்தார். அப்புறம் அவங்க அத்தை வீட்டில் அவங்க நாத்தனார் அவங்க அக்கா வீட்டில் எடுத்த மாதிரி என் பையனை விட்டார். வளர்த்து விட்ருக்கா எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையாக இருக்கட்டும்ட்டு. அங்கே இருந்து அவன் நல்லா படிக்க வச்சு நல்லா தான் இருந்தான். எங்கள் அப்பா பேர் ராகுவேன். எங்கள் அப்பா 3 வயசுல விட்டு செத்தாரு. என்ன அப்பா முகமே எனக்கு தெரியாது. எல்லா அண்ணா தான் அப்படின்னு இருந்தாங்க. அம்மா தான் உலகம். அண்ணன் இருந்தான். சாப்பாக்கம் எங்க மாமா வீடு, அப்பாவோட சொந்தக்கா வீடு. 2 அத்தை அவங்களுக்கு. முதல் அத்தைக்கு குழந்தை இல்லை, 2வது கண்டாங்க அவங்களுக்கு. 9 பசங்க வீட்டு இருந்தாங்க. மற்றது 2 மாமா தான், கிருஷ்ணமூர்த்தி, பெருமாள் அவர் பேரு. அப்பா வந்து அங்கேயும் விட்டுட்டாரு அண்ணனை, நீ பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி. அந்த அம்மா பேர் வந்து அவங்க வளர்த்தவங்க பேரு முனிமா, இன்னொரு அம்மா பேரு சேனிமா. கிருஷ்ணமூர்த்தி, பெருமாள் அவங்க தான் வளர்த்தது. ஹவுசிங் போர்ட்டில் இருந்தாங்க சேப்பாக்கத்தில். குவார்டர்ஸ் இருக்குதுங்க இல்லைங்க, அந்த டிவி டைம்ஸ் அங்கே இருந்தாங்க. அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கார சத்தம் வந்து நான் குழந்தை இட்டுக்குன்னு நேராக நான் அம்பத்தூருக்கே வந்துட்டேன். சரி அங்கேருந்து வேலை கொஞ்சம் செய்துடுறேன். அப்போ வந்து நான் கொரட்டூரில் வேலை செய்து 60 ரூபா சம்பளம். அங்கேருந்து வச்சுக்கின்னு இந்த பொண்ணை வச்சுக்கின்னு குழந்தைய வளர்த்துக்கின்னு போய்க்கின்னு வந்துக்கின்னு இருந்தேன். அம்பத்தூரில் சரி இட்டாந்து விட்டுட்டாங்களே, அவங்களுக்கு மருமக வந்துட்டாலே, நம்ம புள்ள நம்ம இட்டாந்தாலான்னு இட்டுன்னு வந்துட்டேன். இட்டுன்னு வந்து நல்லா தான் இருந்தோம். அண்ணன் மாமா வீட்டில் தாய் மாமா இருந்தாரு. அவரு டீ வாங்கிட்டு சொல்லி அமிச்சார் போகுது எங்க அண்ணனை. போயிட்டு வரதுக்குள்ள சொம்பு இருக்கு, ஆள் இல்லை. எங்கன்னு போட்டா இப்பதான் சொம்பு வச்சுட்டு போனா அந்த வரேன்னு சொன்னாங்க அப்படின்னாங்க. என்னம்மா அண்ணா கண்ணு தேட்டு வரமா இவங்களும் எல்லாம் சொன்னேன். அப்ப எனக்கு புத்தி தெரியல, விளையாட்டு வயசு அப்படி. சரி அம்மா சொல்றீங்க அண்ணன் கூப்பிட்டு வந்துருவாங்க அப்படின்னு இருந்தேன். டீ கடை பக்கத்துல அம்பத்துக்கார் சிலை, அங்க சிலை அடியாலும் அதுதான் பஸ் ஸ்டாண்டு கிட்ட. டீ கடை, அரிசி கடை இருக்கும், அங்க ஒரு டைலர் கடை இருக்கும். அதுல வந்து துணி தைப்பான், எம்மி காஜ் எல்லாம் பண்ணுவான், அவன் நல்லா பண்ணுவான். இதெல்லாம் செய்வான். அப்படியே இருப்பான். நானும் விளையாட்டு தான், அவனும் விளையாட்டு தான் இருப்பான். சொம்பு வச்சுட்டு போனா அதுக்கப்புறம் அவன் இல்லை. அவன் வந்து 9 வயசுல போனான். அவன் போயிட்டு 30, 34, 35 வருஷம் ஆகுது அவன் போயிட்டு. எங்க அண்ணன் இவன் அவனை பார்த்துட்டு சரி இவன் காணும். இவ்வளவு நாள் நான் பார்க்கணும்னு இல்லை, வருவான் ஞாபகம் இருக்கும், அண்ணன் வருவான்ட்டு அப்படியே வாழ்க்கை அப்படியே ஓடிடுச்சு. தேடி பார்த்தாங்க கிடைக்கல அப்படின்னாங்க. சரி அண்ணன் வந்துருவா, தேடி பார்த்தாங்க வருவாங்க அப்படின்னா. சின்ன குழந்தை தெரியலங்க எனக்கு. சுத்தி பார்த்து சொந்த பந்தம் எல்லாம் எங்களுக்கு எடுத்து கை தைக்க ஆள் இல்லை. பீச்சில் தேடினேன், சேப்பாக்கம், லைட் ஹவுஸ், எல்லா இடத்துலையும் தேடினேன். அந்த கோடியிலேருந்து அந்த கோடி மட்டும் பெசல் நகர் வரலும் இன்னும் எங்கெங்க சொல்றாங்களோ அங்கெல்லாம் போய் பார்ப்பேன். அனாதி ஹாஸ்டல்ன்றாங்க, அங்கேயும் போய் பார்ப்பேன். யாருக்கிட்ட அது உள்ள போனா தானே பார்க்க முடியும். இல்லை ஒருவேளை ஹாஸ்டல் எடுத்து சேர்த்துட்டாங்களா யாருன்னா, இல்லை ஏன்னா திட்டு போட்டம் கட்டி ஹாஸ்டல் எடுத்து சேர்த்துட்டாங்களா போகணும். இதெல்லாம் எனக்கு யோசனை. அவனுக்கு அடையாளம் என்ன? சாப்பாக்கம் மாமா, கிருஷ்ணமூர்த்தி, பெருமாள், முனியம்மா, சேனியம்மா, அத்தைங்க 2 அத்தைங்க. இவங்களதான் தெரியும் அவங்களுக்கு ரொம்ப. அப்புறம் அம்பத்தூர் நாங்க தான், எங்க அம்மா எங்க தங்கச்சி எங்க அம்மா தெரியும். என்ன எனக்கு ஒரு பாருன்னா என் புள்ள வேணும். எனக்கு அதுதான் இப்போ நிம்மதி. சொத்து சுதந்திரம்லாம் ஆசைப்படுறேன். அந்த பொண்ணுக்கு சரஸ்வதி, அன்புகுமார் வந்து அதுக்கு ஆதரவா இருக்கணும், அவ்வளோதான். அது அனாதியா நிக்க கூடாது. சொந்த பாதம் சரியில்லை எனக்கு. ஏன்னா என் வாழ்க்கையில கஷ்டப்பட்டேன், நான் சொல்றதுக்கு இல்லை. இப்ப எங்க அண்ணனுக்கு வரணும், நான் என் கஷ்டத்தை சொல்லணும், அவன் என் கஷ்டத்தை ஏற்றுக்கணும். எனக்குன்னு ஒரு அண்ணன். எனக்கு 44 வயசு ஆயிடுச்சு. அவன் போய் 35 வருஷத்துக்கு ஆயிடுச்சு. எங்க அண்ணன் போய் டிவியில காசா வீட்டுக்கு போட்டு காட்டுறது பாரு, எங்க அண்ணன் பாரு இது மாதிரி பசங்களாம் காணப்பட எவ்வளவு பேரும் வந்துருக்காங்க பாரு, பாக்கலாம். டிவிலயும் போடுவாங்க. அப்போ உடனே அழுவ வந்துடும். நைட்ல அழுவோம், போவோம் வருவோம், இப்படியேதான் அழுவேன். நான் எங்க அண்ணன் நினைச்சு ரொம்ப அழுவேன். இந்த போட்டோ மாட்டி வச்சு ஒரு 3 வயசு குழந்தை கூப்பிட்டு வந்து வேணும்னு காட்டு. இவன் யாருன்னு பாருங்க, இவன் சதீஷ்னுவாங்க. எங்க அண்ணன் சொல்ல சதீஷ். இவன் ஜாட அப்படியே அவங்ககிட்ட இருக்கும் எங்க அண்ணன் கிட்ட.
அவனை பார்க்க சொல்ல எங்க அண்ணன் தான் வயிற்று திறந்துருக்கான் பழகுது இருக்கானு இல்லத்துல எங்க அண்ணன் உயிரோட இவன் தான் எங்க அண்ணன் பழகுது அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டே இருப்பேன் என் பையன்கிட்ட நீதானே எங்க அண்ணன் அப்படின்னு சொல்லு என் பொண்ணுகிட்ட எங்க மாமா நான் ஆமா ஆமா ஒரு வாட்டி யாரு பண்ண வந்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவோம் மாமா மாமான்ட்டு அவளையும் எதனா ஒரு ஃபங்க்ஷன்னா எங்க அண்ணன் இல்ல அப்படின்னு சொல்ல மாட்டேன் அவனோட ஒரு அன்புக்குமார்னு பத்திரிகையில போட்டுதான் தாய் மாமன் இருக்கணும்னு போட்டுருந்தாங்க என்ன சித்தி பிள்ளைங்க தாய் மாமனே கூட பிறந்த தாய் மாமன் தான் அது ஒரு பெருமை எனக்கு அதுதான் ஆச்சு குழந்தை இல்லையே எங்க அண்ணன் இல்லையே தாய் மாமன் எடுத்து செய்து ஒரு வருஷத்துக்கு வைக்கல ஒண்ணு செய்யறதுக்கு இல்ல அண்ணாதியா ஆயிட்டு எப்படின்னாகோ என் குழந்தைய விட்டுட்டு இன்னும் அம்பத்தூருக்கு போனா கூட அந்த அம்மா ஒண்டிக்கிறாங்க என்னை ஆதரிச்சவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க ஒரு அம்மா இருக்கிறாங்க இப்போ கூட பொண்ணை பார்த்துட்டு வந்தோம் புள்ள கட்சா நாகவரின்னுவாங்க இதுதான் கேட்பாங்க அவங்க வீட்டுல இருந்து தான் போனோம் அவங்களுக்கு இன்னும் பாசம் என் பொண்ணு வேற எங்க அண்ணன் எனக்கு வேணாவா நீ கூடுவேன் எங்க அண்ணன் ஆதரவு வேணாவா எனக்கு யாரு இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு எனக்குன்னு இல்லை நான் யாரோ என் கஷ்டம் சொல்லி அழுறதுக்கு இல்லை எனக்கு ராவ பகலமா அழுகுறேன் எங்க அண்ணன் கூட வரணும் எங்க இருந்தாலும் எங்க அண்ணன் கூட்டணும் விட்டுருங்க எங்க அண்ணன் போன பிறகு யாருமே எனக்கு இல்ல பண கஷ்டம் மதிப்பு இப்போ பணம் என்ன மதிப்பே கிடையாது இப்பெல்லாம் நான் தெய்வத்தை தான் நம்புறேன் எங்க அண்ணன் என் கனவுல 2 வாட்டி வந்து டீ கடை சிறந்து காட்டுச்சு ஆனா என் கனவு வந்து பழிக்கும் கண்டிப்பா வருவா 2 வருஷம் பொறுத்து வரலாம் 4 வருஷம் பொறுத்து வரலாம் ஆனா என் கனவு வந்து பழிக்கும் எங்க அண்ணன் வந்து எங்க அண்ணன் சேர்த்துருக்கேன் சேனல்லாம் பாக்குறேன் எல்லாருமே நான் ஆசையா இருக்க பாக்க சொல்ல அழையா வருது எனக்கு என் பேச்சு சொல்லிச்சு ஐயா இந்த மாதிரி சொல்லு மாமா வந்துடுவான் அப்படின்னு என் பேச்சு சொல்லிருந்து அதுவும் அழுகுது இப்படியே விட்டுட்டியாயா நீ இப்பனா பேசாயா வரான்னாங்க அப்படின்னு சொல்லி அது அழுதுது இப்போ இந்த சில்லில் பார்த்துட்டு தான் எனக்கு இது பண்ணி என் பிள்ளை சாகட்டி வந்துடணும் பேப்பரில் போய் இதுனாலும் சரி டிவியில் போட்டாலும் சரி எது வந்தாலும் ஏன்னா இப்போ நெட்டில் வருதே இத்தனை வருஷம் போனால் பையன் வந்துட்டானே அதெல்லாம் நான் ஃபோனில் சொல்லுவாங்க அதெல்லாம் பார்ப்பேன் இது மாதிரி வந்து வந்துட்டாங்க நல்லா இருக்குமே 25 வருஷம் போனாங்க 30 வருஷம் போனாங்கன்னு சொல்கிறாங்களே இது மாதிரி என் பிள்ளை வந்துட்டா கூட பரவாயில்ல யாருன்னு சொல்ல அவனும் பார்க்க மாட்டானா செல்லு நெட்டு இருந்தா நம்ம அம்மாக்குறாங்க நம்ம இருக்கிறாங்கன்ட்டு என் பேரன் பேத்தி எல்லாம் கூட கும்பலாக வந்தால் எனக்கு சந்தோஷம் பார்த்த உடனே கூட உயிர் போனால் கூட கவலை இல்லை அது கூட சேர்த்துடணும் பொண்ணு கூட ஆனால் நான் வந்து தங்கச்சிக்கிட்ட சேர்த்து விட்டணும் அதுக்கு ஒரு ஆதரவு வேணும் நான் போயிட்டு அதுக்கு யார் ஆதரவுன்றது தான் ஒரு இது அண்ணன் தம்பி மாதிரி பாசம் மலர் மாதிரி இருக்கணுமே சொல்லு பாருங்க அதுக்கு ஆதரவு அவனுக்கு ஆதரவு இதுதான் நான் எதிர்பார்க்குறேன் என் உயிர் இருக்கிற காரணமே என் பிள்ளையால தான் என் குழந்தை எங்க இருக்கிறானோ என்ன பண்றானோ ஏது செய்யறான் ஆனா நான் தர்மம் தான் பண்ணிக்கிறேன் யாருக்கு கேட்டு பசின்றவங்களுக்கு என் பிள்ளை வந்துருவானா ஒரு ஆதரவு இப்ப கூட சொல்லுவாங்க உன் மனுஷன் உன் பிள்ளை வருவான் ஏன் கவலைப்படுறேன்னு சொல்லுவாங்க இப்ப கூட விட்டாங்க சித்தி பிள்ளைங்க பெரியப்பா பிள்ளைங்க எல்லாம் வேஸ்ட் அதெல்லாம் சொந்தம் சொல்லிக்கலாம் சித்தி பிள்ளைங்க பெரியப்பா பிள்ளைங்க மாமா பிள்ளைங்க சொல்லிக்கலாம் இருந்தாலும் கூட பிறந்தவங்க ஒருத்தன் இருக்கணும் நான் செத்தா அவன் எனக்கு கோடி போடணும் யார் இருக்கா எனக்கு போடும் நானாதே விட்டுருவோம் போல இருக்கேன் இவ்வளவு வயசுக்கு அவனுக்கு புத்தி தெரியாத போயிடுச்சா நாங்க தான் தேடல திறமை இல்லாத விட்டுட்டோம் இவ்வளவு வயசுக்கு அவனுக்கு நம்ம அண்ணன் அம்மா இருக்கா தங்கச்சி இருக்கா தெரியல அவனுக்கு ஒண்ணுமோ உன்ன கத்துட்டு போயிட்டாங்களே அவங்க என்ன செஞ்சாங்க உன்ன இல்ல இவ்வளவு அத்தை தேடலையே தங்கச்சி தெரிய கோவமா இருக்கிறியா உனக்கு என்ன கோவம் சொல்லு நானும் இப்பெல்லாம் போயிட்டேன்டா நானு படிப்பு இல்ல எனக்கு அறிவு இல்ல ஒரு செல்லு நம்பர் போட தெரியாது அறிவு தெரியாது எனக்கு உன்னை வீட்டு வேண்டாண்டா செய்யறேன் நானு பூ கட்டி வயசுடா நானு ஒண்ணுமாதான் நான் வீட்டு வேலை செஞ்சுக்கிறேன் நானு மனசார வந்து போய்கிறேன் நானு எனக்கு ஒரு பூ வாங்கி கொடுக்க யாரு இருக்கா எனக்கு ஒரு தங்கச்சின்னு வந்து ஆளுகிறேன் எனக்கு வீடு வீட்டு வேலை போறேன் பிள்ளைங்க 2 பிள்ளைங்க எங்க வீட்டுக்காரு வாழ்க்கை இதுதான் என் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு இவ்வளவு வயசு ஆகி உனக்கு 46 வயசு 47 வயசு உங்களுக்கு இருக்கும் ஏன் நீ தேடல அம்மா இருக்கணும் மறந்துட்டியா தங்கச்சில மறந்துட்டியா உனக்கு கோவம் இருக்கணும் நம்ம அம்மா தேடல உனக்கு கோவம் இருக்கணும் அம்மா விவரம் பத்தலடா விவரம் பத்தாதான் இருக்கிறாங்க அம்மா நீ இருந்து வீடு கவர்மெண்ட்ல சேர்ந்து நீங்க எவ்வளவோ நல்லா இருக்க எங்க அம்மா ஓன்னு இருந்திருக்கலாம் கர்ப்பம் இல்லாம விட்டாங்க வீட்டு வேலை செய்யற மாதிரி இருக்கிறாங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க அம்மா ஏதோ பென்ஷன் வச்சு சாப்பிட்டுக்கணும் ஏதோ பொண்ணு கஷ்டப்படுறேன்னு அம்மா கொடுத்து உடச்சுன்னு இருக்காங்க அவங்களுக்கு நான் இருக்கேன் அவ்வளவுதான் என்ன இருந்தாலும் புள்ள வரணும் எனக்கு உதவி செய்யுங்க 4 பேர் எங்க அண்ணா வந்துடணும் யாராவது பகல ஆடுவோம் எங்க அண்ணன் இல்லை அப்பா கொஞ்சம் பார்த்தது இல்லையே நானு அப்பா எப்படி போட்ட கூட இல்லை நான் என்கிட்ட எங்க அப்பா பார்க்க கூட அவ்வளவு ஒரு தந்திரம் பிடிச்சலாம் இருக்கும் பொழுது நான் கூட பிறந்த அண்ணனும் விட்டுட்டேன் அப்பாவும் விட்டுட்டேன் யாரும் இல்லை எங்க அண்ணா வரணும் எங்க இருந்தாலும் எனக்கு அண்ணன் தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க
4 பேர் சொல்லுங்க. எங்க அண்ணா வரணும் இருக்கு, அவ்வளவுதான். இதுதான் போட்டு வேற அடையாளம் இல்ல. அவன் எப்படி வளர்ந்தான், எப்படி இருக்க, இப்ப வந்தவன எனக்கு அடையாளம் தெரியாது. அவன் நான் சொன்னான், எந்த மாதிரி இடம் சொன்னா எனக்கு ஞாபகம் வரும். அதுவே தெரியாது. எங்க அண்ணன் என் பையன் தான். அவன் உருவத்துல இருந்து அவன் பிறந்துக்கிறான். பேச்சுல இருந்து எல்லாமே எங்க அண்ணன் தான். இவன் ஒரு 3 வயசு குழந்தை கூப்பிட்டு இவனை யாருன்னு கேட்டா சதீஷ் தான் சொல்லுவாங்க. அவனா அந்த உருவத்துல இருந்து எனக்கு பிறந்திருக்கான். எங்க அண்ணன் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கோம். யாரு மனுஷல்னா கடவுள் பூந்து இட்டுன்னு வந்து சேர்த்தா போறோம். நான் இதான் நினைக்கிறேன்.